மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் 11ஆம் ஆண்டு பகுதியின் சங்க பாடல்கள் என்ற பாடப்பரப்பில் குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தில் வருகின்ற பாடலை பற்றிய விடயத்தை இன்றைய இந்த வகுப்பில் படித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் சங்க காலம் என்றால் என்ன, சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களை 8 தொகை 10 பாட்டு என்று வகைப்படுத்த முடியும். 8 தொகையில அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, புறநானூறு, 10 பரிபாடல் என்று சொல்லப்படுகிற நூல்கள் வருகின்றன. இன்றைய இந்த வகுப்பில் குறுந்தொகை பற்றிய பாடல் பரப்பை பற்றிய விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் குறுந்தொகை என்பது தமிழ் இலக்கிய சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற ஒரு இலக்கியமாக காணப்படுகின்றது. அந்த குறுந்தொகை பற்றிய சில அடிப்படையான விடயங்களை இன்றைய வகுப்பில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறுந்தொகை என்பது 8 தொகை நூல்கள் ஒன்றாக அமைகின்றது. குறுகிய அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்புத்தான் குறுந்தொகை என்று சொல்லப்படுகிறது. அதாவது குறுகிய அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பு என்னென்று சொல்லப்படும் என்றால் குறுந்தொகை. குறுந்தொகையை பிரித்தால் குறு சக தொகை என்று என்ன செய்யப்படும் என்றால் பிரித்து கொள்ளப்படும். குறு என்பது குறுகிய அடிகள் என்ற பொருளையும், தொகை என்பது பாடல்களின் தொகுப்பு என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு என்பதால குறுந்தொகை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குறுந்தொகையில் அடி வரையறை பார்க்கின்ற பொழுது குறைந்த வரி 4ஆகவும் கூடிய வரி 8ஆகவும் அமைந்திருக்கும். எல்லாமாக கடவுள் வாழ்த்து உட்பட 402 அகத்துணை செய்யுட்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. 1 8 தொகை நூல்களில் 1. நற்றிணை என்ற சொல்லுகிற நூலுக்கு அடுத்ததாக தோன்றிய இலக்கியமாக குறுந்தொகையை சொல்லலாம். குறு சக தொகை என பிரிக்கப்படும். குறு என்பது குறுகிய அடிகள் என்ற பொருளையும், தொகை என்பது பாடல்களின் தொகுப்பு எனவும் கருதப்பட்டு குறுகிய அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகையாக சொல்லப்படும். குறைந்த வரிப்பாட்டு 4ஆகவும் கூடிய வரிப்பாட்டு 8ஆகவும் காணப்படும். எல்லாமாக கடவுள் வாழ்த்து உட்பட 402 அகற்றிணை செய்யுட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவர் இன்னார் என்று என்ன செய்ய முடியவில்லை, அறிய முடியவில்லை. ஆனாலும் தொகுப்பித்தவர் பூரிக்கோ என்று என்ன செய்ய வேண்டால் குறிப்பிடப்படுகிறது. இந்த கடவுள் வாழ்த்தை பாடியது யாரென்றால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதனுடைய கடவுள் வாழ்த்தை பாடியதாக குறிப்பிடப்படுகின்றது. இதில் 402 செய்யுட்களையும் சங்க காலத்தில் வாழ்ந்த 205க்கு மேற்பட்ட புலவர்கள் பாடியதாக அறியப்படுகின்றது. ஒரு புலவர் இந்த பாடலை பாடவில்லை, பல்வேறுபட்ட புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த வகையில் 205க்கு மேற்பட்ட புலவர்கள் பாடிய பாடல்கள் தான் இங்கு என்ன சேர்த்து தொகுக்கப்பட்டு உள்ளன. அந்த குறுந்தொகையிலிருந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடல்லாம் உங்களுக்கு இந்த பகுதியில் தரப்பட்டு உள்ளது. இதில் முதலாவது குறுந்தொகை பற்றிய அடிப்படையான சில விடயங்களை கேள்விப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. குறுந்தொகை பற்றிய அறிமுகம். குறுந்தொகை பற்றிய அறிமுகம். சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற
எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக அமைவது குறுந்தொகை ஆகும். குறுந்தொகை ஆகும். சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக அமைவது குறுந்தொகை ஆகும். நற்றிணை என்ற நூலுக்கு அடுத்ததாக தோற்றம் பெற்ற இலக்கியமாக குறுந்தொகையை கருதலாம். குறுந்தொகை என்பதை பிரிக்கின்ற போது குறு சகத்தொகை என பிரிக்கப்பட்டு, குறு என்பது குறுகிய அடிகள் என்ற பொருளையும், குறு என்பது குறுகிய அடிகள் என்ற பொருளையும், தொகை என்பது பாடல்களின் தொகுப்பு எனவும் கருதப்பட்டு, குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு, குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகை ஆக கருதப்படும். குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகை ஆக கருதப்படும். அந்த வகையில் குறுந்தொகை பாடல்களின் அடி வரையினை அவதானிக்கின்ற பொழுது குறைந்த வரிகளை கொண்ட பாடல் 4 வரி உடையதாகவும், குறைந்த வரிகளை கொண்ட பாடல் 4 வரிகளை உடையதாகவும், கூடிய அடிகளை கொண்ட பாடல் 8 வரிகளை உடையதாகவும், 8 வரிகளை உடையதாகவும் காணப்படுகின்றது. இவ்விலக்கியத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட 402 அகத்திணச் செய்யுட்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இதில் வருகின்ற அகப்பாடல்களை இதில் வருகின்ற அகப்பாடல்களை 205க்கு மேற்பட்ட புலவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு ஒரு தொகுப்பு நூலாக
காணப்படுகின்றது. இந்நூலினை தொகுத்தவர் யாரென்று அறிய முடியவில்லை. ஆனால் தொகுப்பித்தவர் பூரிக்கோ என குறிப்பிடப்படுகின்றது. குறுந்தொகையில் வருகின்ற பாடல்களில் பெரும்பாலானவை எளிய உவமைகள் கையாளப்பட்டு தெளிவான கருத்துக்கள் குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். குறுந்தொகையில் வருகின்ற செய்யுட்கள் எல்லாம் காதல் ஒழுக்கத்தினை வெளிப்படுத்துவனவாக காணப்படுகின்றது. குறுந்தொகையில் வருகின்ற செய்யுட்கள் எல்லாம் காதல் ஒழுக்கத்தினையே வெளிப்படுத்துவதாக அமைந்து உள்ளது. அந்த குறுந்தொகையிலிருந்து உங்களுக்கு தரப்பட்ட பாடல் குறுந்தொகையினுடைய 61வது பாடல் தான் உங்களுக்கு இங்க தரப்பட்டுள்ளது. குறுந்தொகையில் வருகின்ற 61வது பாடல். இந்த பாடலை பாடியது யாரென்றால் தும்பி சேர் கீரன் என்று சொல்லப்படுகிற புலவர். 61வது செய்யுள். இந்த பாடலை பாடியது தும்பி சேர் கீரன் என்று சொல்லப்படுகிற புலவரால் பாடப்பட்டிருக்குது. திணை மருதம், துறை, தலைவியின் தோழி, தலைவனுடைய வாய்களை மறுத்து உரைத்தல் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஐவகை நிலங்களில் ஒன்று மருத நிலமாக இருக்கும். மருத நிலம் என்பது வயல் சார்ந்த பகுதியை குறிக்கிறது. இந்த நிலத்திலே இருக்கின்ற ஆடவர்களுடைய தொழில் உழவு தொழிலாக காணப்படும். இந்த நிலத்திலே இருக்கின்ற ஆடவர்களுடைய தொழில் உழவு தொழிலாக காணப்படும். உழவு தொழில் வேலைகள் அனைத்தையும் பகற்பொழுதிலே செய்து முடித்ததன் பின்னர் இரவு நேரத்தில், அதாவது ஆடல் பாடல் முதலிய கலைகளிலே சிறந்து வாழ்கிற பரத்தையர் சேரிக்கு சென்று தங்களுடைய பொழுதினை இன்பமாக கழித்தனர். இவ்வாறு பரத்தையர் சேரிக்கு தலைவன் செல்வது அவர்களுடைய தலைவியர்களுக்கு ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏற்படுத்தப்படுகிற கோபத்தை என்னென்று குறிப்பிடப்படுகின்றால் ஊடல் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு அவர்களிடத்து ஏற்படுத்தப்படுகின்ற அந்த கோபத்தை தமிழ்ல என்னென்று சொல்லப்படும் என்றால் ஊடல் என்று சொல்லப்படும். ஊடல் என்றால் அதனுடைய அர்த்தம் பொய்க்கோபமாக கருதப்படும். அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் ஆகத்தான் இந்த தும்பிசேர் கீரன் என்பவரால் பாடப்பட்ட 61வது பாடல் இருக்குது. அதாவது அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தும்பிசேர் கீரன் என்பவரால் பாடப்பட்ட பாடல்லாம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதுல என்னென்றால் தலைவன் பரத்தையரிடம் சென்று இன்பத்தை அனுபவித்ததன் பின்னர் மீண்டும் தலைவியிடத்து
பாணர் முதலிய வாயில்களை தூதாக அனுப்புகிறார். ஆனாலும் தலைவியின் தோழி அந்த அனுப்பப்பட்ட பாணர் முதலிய அந்த தூதாக வந்த ஆட்களை என்ன செய்தால் என்றால் மறுத்து உரைக்கின்ற தன்மையாக இந்த பாடல் என்ன செய்தால் காணப்படுகின்றது. அதாவது தலைவன் இங்கு வர வேண்டிய தேவை இல்லை, தலைவன் இங்கு வர வேண்டிய தேவை இல்லை. தலைவி ஆனவள் தலைவன் உடைய உண்மையான அன்பினை நினைத்து கொண்டு இன்பமாக இருக்கின்றாள். இவ்வாறு இன்பமாக இருக்கின்றபடியால் தலைவியின் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த கைவளையலானது கைகளிடத்து இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. தலைவியின் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த கைவளையலானது கையின் கண் இறுகி காணப்படுகிறது என்று அந்த பாணர் முதலிய தூதாக வந்த ஆட்களை தலைவியினுடைய தோழி மறுத்து உரைக்கின்ற தன்மையில இந்த பாடல் காணப்படுகிறது. தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புற ஆயினும் கையின் ஈத்து இன்புறும் இளைஞர் போல் உற்று இன்புறும் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊழன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளைய. இதுதான் அந்த பாடல் மருத நிலத்துக்குரிய பாடலாக இருக்கிறது. துறை தலைவியினுடைய தோழி தலைவனின் தூதாக வந்த பாணர் முதலிய ஆட்களை மறுத்து உரைக்கின்ற தன்மையில் காணப்படுகிறது. 61வது செய்யுள். பாடலின் ஆசிரியர் தும்பி சேர்க்கீரன். பாடல் பற்றிய அறிமுகம். அந்த வகையில குறுந்தொகையின் 61வது பாடல். பாடலின் ஆசிரியர் தும்பி சேர்க்கீரன். அதாவது இந்த பாடல் தலைவன் பரத்தியர் சேரிக்கு சென்று இன்பத்தை அனுபவித்ததன் பின்னர் தன்னுடைய தலைவியிடத்து பாணர் முதலிய வாயில்களை தூதாக விடுக்கின்றார். அந்த தூதாக விடுக்கின்ற வாயில்களை தலைவியினுடைய தோழி நுட்பமான முறையில் மறுத்து உழைப்பதாகவே இந்த பாடல் காணப்படுகிறது. இங்க வாயில் என்று சொன்னால் என்னென்றால் தலைவனின் எண்ணத்தை தெரிவிக்க வந்த பாணன் முதலியோரை குறிக்கின்றது. இங்க வாயில் என்றா என்னென்றால் தலைவனின் எண்ணத்தை தெரிவிக்க வந்த பாணர் முதலிய ஆட்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் வாயில்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அவை எழுதிக் கொள்ளுங்கள். சங்க காலத்திலே 5 வகையான நிலப்பாகுபாடானது காணப்பட்டது. அந்த வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியினை குறித்து வருகின்றது. வயலும் வயல் சார்ந்த பகுதியினை குறித்து வருகின்றது. இந்த நிலத்தில் உள்ள ஆடவர்கள் பகற்பொழுதில் உழவு தொழில் வேலையை முடித்ததன் பின்னர்
இரவு நேரத்தில் பரத்தையர் சேரிக்கு சென்று தமது பொழுதினை இன்பமாக கழித்தனர். இவ்வாறான இந்த நிகழ்ச்சி அவரது தலைவியர்களுக்கு ஒரு விதமான கோபத்தினை ஏற்படுத்தும். அந்த கோபத்தினையே ஊழல் என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில இந்த குறுந்தொகை பாடல் அதாவது தலைவனுடைய வாள்களை தலைவியின் தோழி மறுத்துரைக்கின்ற அந்த நிலைமையில காணப்படுகிறது. என்ன சொல்றார் என்றால், தலைவனுடைய உண்மையான அன்பினை நினைத்து தலைவி இன்பமாக இருக்கிறார். அதனால அவருடைய கைகளில் அணியப்பட்டுள்ள கைவளையலானது கையின் கண் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. அதாவது தலைவனுடைய அன்பை நினைத்து கொண்டு தலைவியின் தோழி தலைவனுடைய அன்பை நினைத்துக் கொண்டு தலைவியான இன்பமாக இருக்கின்றார். அதனால அவருடைய கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையலானது கையின் கண் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இந்த பாடலில் என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. தச்சன் செய்த சிறுமாவையம் ஈர்ந்து இன்புற ஆயினும் கையின் இத்து இன்புறும் இளைஞர் போல உற்று இன்புறும் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேழ்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளைய என்று சொல்லப்படுகின்றது. தும்பிசேர் கீரனால் பாடப்பட்ட பாடல். அதாவது திணை மருதம் துறை என்னவாக கொண்டால் தலைவனின் தூதாக வந்த பாடல் முதலிய ஆட்களை என்ன செய்தால் மறுத்துரைக்கின்ற தன்மையில் இந்த பாடல் என்ன செய்தால் காணப்படுகின்றது. இவ்வளா விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த பாடலுடைய பொருள் என்ன செய்யப்பட வேண்டால் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அது ஒவ்வொரு தனித்தனி சொற்களாகவும் என்ன செய்ய வேண்டாம் இனம் காணப்பட வேண்டும். அப்ப இந்த பாடல் பற்றிய விடயத்தை அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்ய வேண்டால் முழுமையாக அவதானித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. இன்றைக்கு இவளா பகுதியுடனும் இந்த வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.